நீங்கள் உங்கள் பிளாகர் டேஷ்போர்டுக்கு வந்தோடனே நியூ போஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் நான் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் டைட்டிலில் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போதைக்கு நான் ஹாய்னு எழுதிக்கிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறதுக்காக டம்மி டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஃபுல்லத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் அலைன்னு கொடுத்துக்கிறேன். நான் இதில் கீழே இருக்கிற பேராகிராஃபை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே இருக்கிற பேராகிராஃப் வச்சு இதில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு காட்டுறேன். நீங்கள் ஒரு வேளை உங்கள் வேர்டிங்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஃபுல்லத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஏன் அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ரெட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணணும்னா ஏக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு வேண்டிய கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த இடத்துல உங்களுக்கு வேண்டிய ஃபாண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேண்டிய ஃபாண்ட்ஸை ஆடும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங்காக இல்லாட்டி சப் ஹெட்டிங்காக இல்லாட்டி மேஜர் ஹெட்டிங்காக நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணுறது வந்து மேஜர் ஹெட்டிங்கோ இல்லை சப் ஹெட்டிங்கோ எது சூஸ் பண்ணுறதாலும் அது வந்து என்ன சைஸில் இருக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நார்மலாக இருக்கணுமா இல்லாட்டி வந்து லார்ஜாக இருக்கணுமான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை நீங்கள் உங்கள் பிளாகுக்கு ஒரு க்ளீனான SEO ஆப்டிமைஸ்ட் மற்றும் ஆட்ஸ் ஆப்டிமைஸ்ட் டெம்ப்ளேட் தேடிட்டீங்கன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே ஃப்ரீ தான். நான் அதுக்கான லிங்க் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒருவேளை உங்கள் பிளாகரில் வந்து ஹைப்பர் லிங்க் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே மேலே ஊக்குமாரிய சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தோன்னே வந்து உங்களுக்கு வந்து URL கேட்கும். URL வந்து உங்கள் எந்த பேஜ் வந்து டெஸ்டினேஷன் லிங்க்கோ அதை காப்பி பண்ணிவிட்டு அங்கே போட்டுட்டு அதே மாதிரி வந்து ஓப்பன் நியூ டேப்னு இருக்கும். நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வேணாம். நான் வந்து அப்ளைன்னு இப்போ கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ப்ளூ கலரில் இருக்குது. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே போயிட்டு அந்த ஏன்ற ஆப்ஷனில் வந்து நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் வந்து அதில் என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பிளாகில் வந்து நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து இன்சர்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேல் பண்ணி வச்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து URLலேருந்து எடுக்கணும்னா நீங்கள் URL காப்பி பண்ணி கூகுள்லேருந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட பிளாகில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் பிளாகில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூடியூப் வீடியோ எப்படி இங்கே எம்பெட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். உங்கள் யூடியூப் சேனலுக்கு போய்க்கோங்க. உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்த அப்புறம் ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேருன்னு கொடுத்து அதோட லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ண உங்கள் வீடியோட லிங்க்கை இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துருங்க. உங்கள் வீடியோவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சைடில் இருக்கிற லேபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கற்றுத்தரேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படியே பப்ளிஷ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். பெர்மா லிங்க்ஸில் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக் லிங்க்ஸ்லேயே விட்டுருங்க, வேறு எதுவும் செய்யாதீங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா கஸ்டம் லிங்க்ஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்கள் லொக்கேஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எந்த லொக்கேஷனை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். கீழே இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் வரும். அதை எப்படி எனேபிள் பண்ணுறது நான் அப்கமிங் வீடியோஸில் கற்றுத்தரேன். நீங்கள் ஒரு வேளை கமெண்ட்ஸை டிசேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் அலோவ் ஹைட் எக்ஸிஸ்டிங்னு கொடுத்துருங்க. நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியூ கூட பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ரீவியூ போய் காட்டுறேன். மேலே இருக்கிற பப்ளிஷ் பட்டனை கொடுத்து உங்கள் ப்ளாகை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எப்படி இந்த டாப் மெனுவை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது நான் கற்றுத்தரேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை ப்ரைவசி பாலிசி பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியலனா நோ ப்ராப்ளம், நான் வந்து அதை என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவ் வாங்க முடியும்.